ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவு சென்னை மேயர் திருமதி பிரியா அவர்களுக்கானது. அதாவது இன்றைக்கி வந்துட்டு அங்கே சென்னையில் உள்ள ஒரு மாநகராட்சி பள்ளி கட்டிட திறப்பு விழாவுக்கு வந்துட்டு எம்எல்ஏ பல்லவி அவர்களையும் மேயர் பிரியா அவர்களையும் அழைச்சிருக்காங்க. 2 பேர் போயிருக்காங்க. குத்து விளக்கு ஏற்றும் போது பிரியா அவர்கள் வந்து குத்து விளக்கு ஏற்றிட்டு கேண்டலை வந்து பக்கத்தில் கொடுக்கும்போது பல்லவி அவர்கள் வந்து வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரியா அவர்கள் பல்லவி கிட்ட கொடுக்கவே இல்லை. பல்லவி அவங்கள தாண்டி இன்னொரு லேடிகிட்ட கொடுக்குறாங்க. மீடியாலாம் வந்து கேட்குறாங்க, ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு. நான் இல்லை, நாங்கள் ப்ரோட்டோக்கால் பிரகாரம் தானே பண்ணணும் அப்படின்றாங்க பிரியா. என்னம்மா ப்ரோட்டோக்கால் பிரகாரம், என்ன ப்ரோட்டோக்கால் பிரகாரம்னு கேட்குறோம். ப்ரோட்டோக்கால் பிரகாரம் அப்படின்னா முன்கூட்டியே அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும், மேடம் இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் குத்து விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அது பிரகாரம் நிற்க வச்சுருக்கணும். அப்படி பண்ணாம விட்டது உங்களோட தப்பு. நீங்கள் வந்து மன்னிப்பு அவங்கக்கிட்ட கேட்கணும். பல்லவி அவர்கள்கிட்ட வந்து பிரியா வந்து மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்கு எதிரியாக இருந்தால் கூட இப்படி பண்ணக்கூடாதுங்க. எவ்வளோ இன்சல்ட்டாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. போய் எங்கள் முதலமைச்சர் விஜய் கிட்ட போய் கேளுங்க. எதிரியாக நினச்சவங்களை எல்லாத்தையும் போய் மரியாதை நிமித்தமாக ஆட்சியில் வந்த உடனே போய் பார்த்துட்டு வந்தார். ஏன் அப்படின்னா ஏன்னா அவங்களாம் வந்து அரசியலில் சீனியர்ஸ். அவங்களோட இணைஞ்சி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணணும், நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மனசோடு அவங்களெல்லாம் போய் இன்வைட் பண்ணிவிட்டு அவங்களோட கலந்து பேசிட்டு வந்தார். ஆனாலும் விட்டாங்களா? அதுக்கு பின்னாடியும் அவங்க தூத்திட்டு தான் இருந்தாங்க, தூத்திட்டு தான் இருக்காங்க. இன்னமும் தூத்துறவங்க தூத்திகிட்டே இருக்கட்டும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட எண்ணமே அப்படி தான். அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே பார்த்துக்கோங்க. உங்களோட திமுக ஆட்சி கவிழ்ந்ததுக்கு காரணம், தோத்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்டு மக்கள்கிட்ட கேட்டிங்க இல்லையா? கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் ஆட்களால் தான் உங்களோட திமுக ஆட்சி கவிழ்ந்தது, தோத்தது. இனிமேட்டாவது முழிச்சுக்கிட்டு யாரை தூரமாக வைக்கணும், யாரை பக்கத்தில் வைக்கணுன்ட்டு முடிவு பண்ணி இனிமேட்டாவது அந்த திமுகங்கிற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க திரு ஸ்டாலின் அவர்களே. வேறு என்ன சொல்கிறது? தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.